பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அவங்க சீனாய் வனாந்திரத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. இந்த சூழ்நிலையில் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2ஆம் வருடம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். எந்த நேரத்தில் மேகம் சாட்சி பெட்டியிலிருந்து மேலே எழும்புதோ அந்த நேரத்தில் இவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், எவ்வளவு பரபரப்பாக இருந்திருக்கும். 2 வருஷம் ஒரே இடத்துல இருந்துகிட்ருக்குறாங்க. மேகம் ஒரே இடத்துல இருக்குது. திடீரென்று மேகம் சாட்சி பெட்டி நின்று அது மேலே எழும்பின உடனே எல்லாரும் அறிந்து கொள்ளுகிறார்கள், நாம் இப்பொழுது புறப்படுவதற்கு நேரம் ஆகிவிட்டது என்று. ஒவ்வொரு கோத்திரமாக அவர்கள் கொடியோடு கூட அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். 35ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். பெட்டியானது புறப்படும்போது மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்திரளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறப்பட்டு போவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். நாமும் கூட இன்னைக்கு இந்த சாட்சி பெட்டி, தேவனுடைய மேகம், தேவனுடைய பிரசன்னம் நம்மோட இருதயத்தில் தான் இருக்குது. தேவன் நம்மோட தான் கூட இருக்கிறாரு. அதனால் நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நாமும் கூட மோசே ஜெபித்தது மாதிரியே நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இப்போ தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து நாம் உண்மையான இருதயத்தோடு விசுவாசத்தோடு எங்கெல்லாம் போகிறோமோ இந்த ஜெபத்தை நாம் செய்யும்போது அந்த இடத்துல தேவன் அவரை வெளிப்படுத்துவார். அவருடைய சத்துருக்களும் அந்த இடத்துல சிதறுண்டு போவார்களாக. இப்போ இந்த 35ஆம் வசனத்தில் மோசே செய்த அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வாழ்க்கை முறையாகவே நம்ம உண்மையான இருதயத்திலிருந்து நம்ம சொல்லும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவன் அவர் கிரியை நடப்பிக்கிறார். அடுத்த 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் வர்றோம். 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல அதிருப்தி அடைகிறார்கள். ஏற்கனவே சீனாய் வனாந்திரத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் ஒரு சில நேரங்களில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, முறுமுறுத்தார்கள். இந்த இடத்துல அவர்கள் திரும்பவுமாக அவர்கள் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க தெரியுமா? 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அவங்க எகிப்தில் இந்த காரியங்களெல்லாம் சாப்பிட்டாங்க, கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன், 6ஆம் வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்களேன், 2 வருஷம் சீனாய் மலையின் வனாந்திரத்தில் ஆண்டவர் வைத்து அத்தனை காரியங்களையும் அவர் சொல்லி கொடுத்தார். சின்ன சின்ன காரியங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்தினார். இந்த 2 வருஷம் அவங்களுக்கு கிடைச்ச போதனைகளே இப்படி வீணாகிறது மாதிரி, அவ்வளோ ஆண்டுகள் 2 வருஷம் முழுவதுமாக தேவ பிரசனத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க எதை நினைக்கிறாங்க? ஆண்டவர் நம்மை எங்கே நடத்த போகிறாரோ, ரொம்ப நாளைக்கு பிறகு சாட்சியின் மேகம் எழும்பி இருக்கிறது, கர்த்தர் நம்ம எப்படி நடத்த போகிறாரோ என்று அவர்களுக்கு முன்னால் வரப்போகிறதை அவர்கள் நினைக்காம பின்னால் அவர்கள் விட்டு வந்த எகிப்தை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு
கஷ்டமான காரியம் பாருங்களேன். ஆண்டவருடைய உள்ளத்தை எவ்வளவாக அது உடைத்திருக்கும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தும்போது சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார், ஏதோ ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று நினைக்காதபடிக்கு நாமும் கூட விட்டு வந்த எகிப்தை நினைத்து நினைத்து வருத்தப்படும் போது ஆண்டவருடைய உள்ளம் கூட வருத்தப்படுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு படிக்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை அவர் என்ன பண்ண சொல்கிறாரு? மறக்க சொல்கிறாரு. முன்னானவைகளை நாடி. நாமும் கூட தேவனோடு நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் பின்னானவைகள், தேவன் விட சொன்ன காரியங்களை நம்ம விடும் பொழுது தான், அவைகளை மறக்கும் போது தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? முன்னால் உள்ள காரியங்களை, ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நம்மால் அதை நோக்கி ஓட முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பின்னான காரியங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். நம்ம தனிமையாக இருக்கும்போது, யாருமே இல்லாமல் நம்ம தனியாக அறையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஞாபகங்கள் வரும். ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டு இருந்தேன், நமக்கு ஞாபகங்கள் வரும். ஒரு சில பொருட்களை பார்க்கும்போது அந்த பொருட்கள் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை நினைப்பூட்டும். இன்னும் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அந்த இடங்களை பார்க்கும்போது நம்முடைய பழைய வாழ்க்கையை அது நினைப்பூட்டும். ஒருவேளை ஒரு சில ஸ்மெல்லு நம்ம ஸ்மெல் பண்ணும்போது கூட, முகரும்போது கூட பழைய வாழ்க்கையை என்ன பண்ணோம்? அது நமக்கு நினைவுறுத்தும். ஒரு சில நபர்களை சந்திக்கும்போது நமக்கு பழைய வாழ்க்கை நினைவுக்கு வரும். இப்படி அநேக விதமான காரியங்களின் மூலமாக நம்முடைய கடந்த வாழ்க்கை அல்லது பாவ வாழ்க்கை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வரும் அல்லது நம்ம நினைவுக்கு வரும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை மறந்து. இந்த நிறைய நேரத்தில் நம்மால் பின்னானவைகளை மறக்க முடியாது, கஷ்டப்படுவோம். அதே யோசனைகள் நமக்கு வரும், அதே உணர்வுகள் நமக்கு வரும். அதனால தான் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ உங்களோடு நான் நடக்கிறேன், ஆனாலும் இந்த காரியங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு போகும்போது அவரால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை அப்படியே அழித்து போட முடியும். அவர் யோசேப்புக்கு செய்தார், நமக்கும் செய்வார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தன்னுடைய தகப்பன் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த காயங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண செய்தார்? அவர் மறக்க செய்தார். இந்த நாளில் கூட இந்த தியானத்தினுடைய முடிவில் நாம் அதற்காக தான் நாம் ஜெபிக்க போகிறோம். யோசேப்புக்கு செய்த தேவன் நமக்கும் அவர் செய்வார். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் என்ன வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே அவர்களை வழி நடத்துவதற்கு மோசேக்கே ரொம்ப கடினமாக போய்விட்டது. உடனே மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரம் இந்த ஜனங்கள் இப்படி முறுமுறுக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேக்குள்ளால் இருந்த அதே ஆவியை எடுத்து இன்னொரு 70 பேர் மேலே வைக்கிறார். அவர்களும் கூட சேர்ந்து மோசேக்கு உதவி செய்யும்படியாக. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, இங்கே இந்த மன்னா மட்டும்தான் இருக்குது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சி வேணும் என்று கேட்கிறார்கள். அப்படியாக ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள். உடனே ஆண்டவர் வேதனையில் காயத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறார். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்
இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் காடைகள் விழுந்து கிடக்க பண்ணினார். ஒரே காற்றை அனுப்பி அவங்க இறைச்சி கேட்டாங்க. காடைகளை அப்படியே அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு கொட்டினார். ஆனால் ஒரு உடைந்த உள்ளத்தோடு என்ன நடக்குது? அவர்கள் அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே அநேகர் அந்த இடத்துல மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 12ஆம் அதிகாரம், அதை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறேன். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோன்னா, பின்னானவைகளை, உங்களுடைய எகிப்து என்ன, நீங்கள் விட்டு வந்த பாவ வாழ்க்கை என்ன, இன்னைக்கு அந்த பாவ வாழ்க்கை திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது, அல்லது உங்கள் உணர்வில் திரும்பவுமாக அந்த உணர்வுகள் வருகிறது. தனிமையாக இருக்கும்போது, எதையோ பார்க்கும்போது, ஏதோ பொருளை பார்க்கும்போது, அல்லது ஒரு சில இடங்களுக்கு போகும்போது விட்டு வந்த பழைய வாழ்க்கை திரும்பவுமாக ஆண்டவரோடு நடக்க விடாதபடிக்கு உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறதா? அப்படி ஏதாயிலும் இருந்துச்சுன்னா அதை இந்த நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, யோசேப்பு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்க பண்ணினீர். யோசேப்பின் தேவன் என்னோடும் கூட இருக்கிறீங்க. இப்போ நான் இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்போது என்னுடைய மனதையும் கூட நீங்கள் கழுவுங்க. விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்த வாழ்க்கை திரும்பவுமாக என் ஞாபகத்தில் வந்து என்னை வருத்தப்படுத்தாதபடிக்கு, என்னுடைய உணர்வுகள் திரும்பவுமாக என்னை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த நேரத்தில் அதற்கு மேலே எனக்கு ஜெயம் கொடுங்க. என்னை நீங்களும் கூட விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் மனதிலையும் இருதயத்திலையும் உணர்விலையும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி ஓடுவதற்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வருடம் உம்முடைய பாதத்தில் இருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொண்டார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், வானத்திலிருந்து வந்த மன்னாவை பார்த்தார்கள். ஆனாலும் எகிப்தின் ஞாபகம் வந்த உடனேயே அவர்கள் தடுமாறினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்களும் கூட எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் விட்டு வந்திருக்கோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த காரியங்கள் எங்களுடைய ஞாபகத்துக்கு வந்து நாங்கள் தடுமாறுகிறோம். இந்த நேரத்தில் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்படிப்பட்டவர்களுடைய மனதை ஆண்டவர் இந்த நேரத்தில் புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. வேண்டாத சிந்தனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய மனதை விட்டு வெளியேறுவதாக. தேவையில்லாத உணர்வுகள், பாவ உணர்வுகள், அவர்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இந்த நேரத்தில் அவர்களுடைய உணர்வை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. உணர்வுகளை பரிசுத்தப்படுத்தும், மனதை பரிசுத்தப்படுத்தும், சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், தூய்மையாக்கும். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு புதிய காரியத்தை அவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் ஆண்டவர் செய்தபடியால் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.